வேதநாயகம் என்ற திருடன் சிறிய திருட்டுக்கள் செய்து மக்களிடம் மாட்டிக்கொள்வதை விட பெரிய திருட்டாக செய்து வாழ்க்கையில் ஒரே நாளில் பணக்காரனாக மாறிவிட வேண்டும் என்று திட்டம் போடுகிறான். அப்போது அவனது மனதிற்குள் அந்த நாட்டு அரசனுடைய பொக்கிஷங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படுகிறது. உடனே ரகசியமாக திட்டம் தீட்டிய அந்த திருடன் அன்று இரவே அரண்மனையின் பொக்கிஷ அறைக்குள் நுழைந்து விடுகிறான். அந்த பொக்கிஷ அறை தங்கச் சுரங்கம் போலவே காட்சியளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் வைரங்களும் மாணிக்கங்களும் கொட்டி கிடக்கிறது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த திருடன் மொத்த செல்வங்களையும் திருடி சென்று விட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் ஒருவனால் அத்தனை செல்வங்களையும் தூக்கி செல்ல முடியாது என்பதால் அங்கு இருப்பதிலேயே விலை உயர்ந்த பொருட்களை மட்டும் தன்னால் தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மூட்டையில் போட்டு கட்டி எடுத்துக் கொள்கிறான். உடனே அந்த மூட்டையை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த அறையை விட்டு வெளியே வருகிறான். அறையை விட்டு அவன் வெளியே வரும்போது அவனது காலில் ஏதோ ஒரு பொருள் தட்டுகிறது. ஆனால் அதிக இருளாக இருந்ததால் அது என்ன பொருள் என்று தெரியாமல் ஏதோ ஒரு மாணிக்க கல்லாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பொருளை எடுத்து தனது வாய்க்குள் போடுகிறான். ஆனால் அந்த பொருளை எடுத்து வாய்க்குள் போட்ட அடுத்த நொடியே அவனுக்கு கண்கள் கலங்குகிறது, கண்ணீர் அருவி போல கொட்டுகிறது. உடனே தனது தாயை நினைத்து கொண்ட அந்த திருடன் தான் வைத்திருந்த பொன் மூட்டையை பொக்கிஷ அறையிலேயே போட்டுவிட்டு தனது வீட்டுக்கு வந்து விடுகிறான். அதே சமயம் மறுநாள் காலையில் அந்த பொக்கிஷ அறையின் காவலர்கள் அறையை சோதனை செய்யும் போது அறையின் ஓரத்தில் நகைகள் மூட்டையாக கட்டப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். அந்த நொடியே அறைக்குள் திருட்டு முயற்சி நடந்திருப்பதையும் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். உடனே அந்த பொக்கிஷ அறையின் அதிகாரிகள் அனைவரும் வந்து அந்த அறையில் இருக்கும் நகைகளை சோதனை செய்கிறார்கள். சோதனையின் முடிவில் எந்த நகையும் திருடு போகவில்லை என்பதை கண்டுபிடித்து அவர்கள் ஆச்சரியமடைகிறார்கள். ஆனாலும் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அந்த நாட்டின் மன்னர் திருடனை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று தனது காவலர்களுக்கு ஆணையிடுகிறார். அந்த காவலர்களும் கடுமையாக முயற்சி செய்து 4 நாட்களில் அந்த திருடனை பிடித்து மன்னர் முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அப்போது மன்னர் அந்த திருடனை பார்த்து பொக்கிஷ அறைக்குள் நுழைந்து நீ திருட முயற்சி செய்தாயா என்று கேட்கிறார். கொஞ்சம் கூட யோசிக்காத அந்த திருடனும் மன்னரை பார்த்து ஆம் மன்னா, நான் திருட முயற்சி செய்தது உண்மைதான் என்று ஒத்துக்கொள்கிறான். அப்போது மன்னர் திருடுவதற்கு முயற்சி செய்த நீ எந்த பொருளையும் திருடாமல் எதற்காக விட்டு சென்றாய் என்று கேட்கிறார். அப்போது அந்த திருடன் மன்னரை பார்த்து மன்னர் பெருமானே, நான் பசியின் கொடுமை தாங்க முடியாத காரணத்தால் தான் திருடி கொண்டிருக்கிறேன். உங்களது பொக்கிஷ அறையில் திருடினால் எனது வறுமை நிரந்தரமாக நீங்கிவிடும் என்ற எண்ணத்தில் தான் நான் அந்த அறைக்குள் திருடுவதற்காக சென்றேன். ஆனால் நான் திருடி விட்டு செல்லும் போது எனது காலில் ஏதோ ஒரு பொருள் தட்டுப்பட்டது. அது என்ன பொருள் என்று தெரியாமலேயே அந்த பொருளை எடுத்து எனது வாயில் போட்டுக்கொண்டேன். வாயில் போட்ட பிறகே அந்த பொருள் மாணிக்க கல் அல்ல, உப்புக்கல் என்பது எனக்கு தெரிய வந்தது. உப்புக்கல்லில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று எனது தாய் சொல்லி இருக்கிறார். மேலும் உப்பிட்டவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றும் எனது தாய் சொல்லி இருக்கிறார். ஆகவே உங்கள் உப்பை நான் தின்றுவிட்ட காரணத்தால் உங்களுக்கு துரோகம் செய்ய மனமில்லாமல் அந்த மூட்டையை நான் அங்கேயே போட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்று சொல்கிறான். திருடன் சொன்னதை கேட்டு மனம் கலங்கிய மன்னர் அவனுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லி அவனை தனது மெய்காப்பாளராக வைத்துக் கொண்டார். வெகு விரைவிலேயே தனது நேர்மையின் காரணமாக அந்த திருடன் ஒரு நாட்டுக்கே அரசனாகி விடுகிறான். இந்த கதையின் நீதி, குழந்தைகளுக்கு நாம் சிறு வயதிலேயே நல்ல அறிவுரைகளை சொல்லி வளர்த்து வந்தால் பிற்காலத்தில் அவன் தவறு செய்யும் போது அந்த அறிவுரைகள் கண்டிப்பாக அவனை தடுத்து நிறுத்தும்.